Hi friends, welcome to ஐஸ்வர்யா சங்கீதா யூடியூப் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குழம்பு மிளகாய் தூள் ரெசிபி பார்க்க போகிறோம். இந்த ஒரு பொடியை அரைச்சி வச்சிட்டோம்னா என்ன குழம்பு வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். சாம்பாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மட்டன் குழம்பு, மீன் குழம்பு, புளி குழம்பு வகைகள், காரக்குழம்பு, வத்தக்குழம்பு என்னவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 கிலோ வரமிளகாய் எடுத்துக்கிறேன், 1 கிலோ மல்லி எடுத்துக்கிறேன், 125 கிராம் குறுமிளகு எடுத்துக்கிறேன், 100 கிராம் சீரகம் எடுத்திருக்கேன், 100 கிராம் வெந்தயம் எடுத்திருக்கேன், 80 கிராம் சோம்பு எடுத்திருக்கேன், ஒரு 10லேருந்து 15 கிராம் பெருங்காயம் எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இவ்வளோ தான் இதுக்குண்டான இன்க்ரீடியன்ஸு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. நான் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி தான் நான் லேசாக வறுக்க போகிறேன். நிறம் மாறாமல் வறுக்கணும், ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. தேவையான அளவுக்கு ஊற்றி நம்ம வறுத்துக்கிறோம். மல்லியை வறுத்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக போட்டு நீங்கள் வறுக்கக்கூடாது. ரொம்ப கலரி விடுறதுக்கு கஷ்டமில்லாத அளவுக்கு நம்ம போட்டு வறுத்துக்கணும். பாருங்கள், மல்லியும் மிளகாவும் நம்ம 2-3 பார்ட்டாக வறுத்துக்கலாம். மற்றதெல்லாம் நம்ம சிங்கிளாகவே பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபடணும். அப்போ தான் மிஷினில் கொடுத்து தான் அரைக்க போகிறோம். மிஷினில் கொடுத்து அரைக்கும்போது நல்லா வறுபட்டிருந்தால் தான் பவுட்ரு நல்லாயிருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப கொரகொரப்பாக ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எண்ணெய் அதிகமாக சேர்த்து நம்ம வறுக்கக்கூடாது. ஏன்னா மிஷின்லேருந்து ஒட்டிக்கும். அதுக்காக தான் நான் ஒரு வருஷத்துக்கு ஆகிற மாதிரி தான் நான் எப்போதுமே செஞ்சு வச்சுக்குவேன். நம்மளே நம்ம கைப்பட நம்ம அரைச்சி வச்சுக்கும்போது நம்மளுக்கு வெளியில் எப்படி இருக்கும், பேக்கெட்டில் வாங்குகிற பொடி எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால் இது நல்ல ஹைஜீனிக்காகவும் இருக்கும். எந்த விதமான கலப்படமோ சாயமோ இல்லாமல் சுத்தமாக நம்ம செஞ்சுக்கலாம். நாங்கள் எப்போதுமே மிளகாய் பொடி அரைக்கும்போது கடலைப்பருப்பு, உளுந்தும் பருப்பு, அரிசியெல்லாம் நாங்கள் சேர்த்த மாட்டோம். நாங்கள் எப்படி எங்கள் ஸ்டைலில் செய்கிறோங்கிறது உங்களுக்கு இப்போ நான் கொடுத்துருக்கேன். நாங்கள் கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, அரிசி ஏன் யூஸ் பண்ணுறதில்லைன்னா ரொம்ப நாள் எடுத்து வைக்கிறோம். பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறதில்ல. அது மட்டும் இல்லாமல் குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொழகொழான்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கடலை மாவு மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிரும். எந்த குழம்பு வேணாலும் நம்ம இதில் வச்சுக்கலாம். இந்த ஒரு பொடி அரைச்சி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகும். குழம்பு வைக்கும்போது ஒவ்வொரு டைமும் எடுத்து எண்ணெய் ஊற்றி வறுத்து அதை சூடாறின பின்னாடி அரைச்சி அதுக்கப்புறம் சேர்க்கறதுக்கு அந்தளவுக்கு என்னென்னா டைம் சேவ் ஆகும். இது வேலை சுலபமாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம நல்லா ஆரோக்கியமானதாக கொடுக்கறது நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும். எல்லா பொருளும் தனித்தனியாக நம்ம வறுத்து எடுத்து நான் பாருங்கள், வெயிலில் நல்லா ஒரு பேப்பர் போட்டு நல்லா காய வைக்கிறேன். எக்ஸஸாக ஆயில் இருந்துச்சுனாலும் இந்த பேப்பர்லலாம் இழுத்துரும். 4 மணி நேரம் வெயிலில் நான் விட்டுட்டு மெஷினில் கொடுத்து அரைக்க போகிறேன். சில்வர் பாத்திரம் அந்த மாதிரி போட்டுக்கணும். பிளாஸ்டிக்கில் போடும்போது அங்கே அரைச்ச உடனே ரொம்ப சூடாக இருக்கும், அது மெல்ட் ஆயிரும். அதனால் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டாம். பாருங்கள், இப்போ நான் அரைச்சிட்டு வந்தாச்சு, காய வச்சு எடுத்தாச்சு, ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃப்ரீ தான். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.